வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, பெருந்தலைவர் காமராசருக்கு, கண்ணிய தமிழர் காகித மில்லத்திற்கு, சிங்கள சிற்பி சிங்கார வேலருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். அயோத்திதாச பண்டிதருக்கு, இரட்டைமலை சீனிவாசனுக்கு, இரட்டைமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, சமூக நீதி போராளிகளுக்கு, போலி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற, விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தலித் பள்ளி மாணவன் மீது, பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா மீது, பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா மீது நடத்தப்பட்ட கொள்ளை வேறு தாக்குதலை, சாதி வேறு தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தலித் பள்ளி மாணவன் மீது கொள்ளை வேறு தாக்குதல் நடத்திய சாதி வேறு கும்பலை, சமூக விரோத கும்பலை வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். தலித் பள்ளி மாணவன் மீது நடத்தப்பட்ட கொள்ளை வேறு தாக்குதலை தடுக்க தவறிய காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கபடி போட்டியில் தோல்வி அடைந்த சாதி வேறு கும்பலால், சமூக விரோத கும்பலால் தாக்கப்பட்ட மாணவன் மீது பாதிக்கப்பட்ட மாணவன் மீது பொய்யான செய்திகளை காதல் பிரச்சனை என்று அவதூறு கருத்துகளை பரப்பி வரும் சிறுவை குண்டம் டிஎஸ்பி மீது கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தலித் மாணவரின் தந்த இடத்தில் செல்போனை பறித்துக் கொண்டு யாரிடமும் உதவி கேட்க அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்திய சிறுவை குண்டம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் அந்தோணி ராஜை
வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை ஏடு. பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை இடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செல்போனை பறித்துக் கொண்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை ஏடு. சாதி வேரி கும்பலால் தாக்கப்பட்ட மாணவனின் வழக்கினை ஒரு நாளை காதல் என்று அவதூறு பரப்பிய சிறுவைகுண்டம் டிஎஸ்பி மீது ராமகிருஷ்ணன் மீது நடவடிக்கை ஏடு. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை ஏடு. தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும். சாதி வேரி கும்பலால் கொள்ளை வேரி தாக்குதலுக்கு ஆளான பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜாவின் பள்ளி சிலவை உயர்கல்வி சிலவை அரசே ஏற்க வேண்டும். உறுதி மறுத்து சாதி வேரி கும்பலின் கொள்ளை வேரி தாக்குதலில் கை விரல்களை இழந்து நிற்கும் பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜாவின் எதிர்கால வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்திடு. தமிழ்நாடு அரசு உறுதி செய்திடு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செய்திடு. தொடர்ந்து நடைபெற்று வரும் சாதி வேரி கொடுமைகளை தடுக்க தவறிய சிறுவைகுண்டம் காவல்துறையின் கையால் ஆகாத செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செய்திடு. சிறுவைகுண்டம் தாலுகாவை சாதிய வன்கொடுமை தாலுகாக அறிவிப்பு செய்திடு. சிறுவைகுண்டம் தாலுகாவை சாதி வெறியை ஊக்கப்படுத்தும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை ஏடு. அறிவிப்பு செய்திடு. சிறுவைகுண்டம் தாலுகாவை சாதிய வன்கொடுமை அறிவிப்பு செய்திடு. உருவாக்கீடு தமிழ்நாடு அரசு உருவாக்கீடு நடைமுறைப்படுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்து
தீவிரமாக நடைமுறைப்படுத்து. இல்ல ஏற்றுக்கொள்ள மானுடமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு செய்கைகள் செய்யறாங்க, அதனால இவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தம்பி சின்னதுரை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா? இல்லை. சின்னதுரை தாக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் சாதிய வன்மம். அந்த சாதிய வன்மம் எப்போது தலை தூக்குகிறது? எந்த செயலை அவன் செய்தான் என்று தலை தூக்குகிறது? அவன் நன்றாக படிக்கிறான் என்கின்ற காரணத்திற்காக தாக்கப்படுகிறான். ஒரு சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவன் இன்றைக்கு நன்றாக படிக்கிறான் என்று சொன்னால் அவன் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியல் கோட்பாடு, தலைவர் எழுச்சி தமிழர் போன்ற தலைவர்களை பின்பற்றி அவன் படிக்கிறான். அதற்காக அவன் தாக்குதலுக்கு ஆளாகிறான். அவனை தாக்குகிறவன் யார் என்று பார்த்தால் சாதியத்தை புகுத்தி அவன் மண்டையிலே மூளையிலே சாதி வெறியை புகுத்தினுடைய அந்த செயலினால் அவன் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிறான். சரி, இங்க அபிஷேக் தேவேந்திர ராஜா எதற்காக தாக்கப்படுகிறார்? அவர் ஒரு கபடி வீரர், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா ஒரு குழுவுடைய தலைவராக விளையாடுகிறார். அப்படி விளையாடுகின்ற பொழுது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அணி வெற்றி பெறுகிறது. ஒரு அணியிடம் இன்னொரு அணி தோற்பது என்பது நீங்க அதெல்லாம் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு. எதையுமே ரொம்ப இயல்பாக எடுத்துக்கொள்பவரை தமிழ்ல ரொம்ப இயல்பான ஒரு பாவர், எல்லாத்தையும் நடுநிலையிலிருந்து இல்ல சமமான நிலையிலிருந்து பார்ப்பாங்க. ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட ஆட்களை ஸ்போர்ட்டிவ் பர்சன் என்று சொல்வாங்க. He is a very sportive person என்று சொல்வார். ஏன் ஸ்போர்ட்டிவ்னு ஏன் விளையாட்டு அதோடு சேர்க்கிறாங்கன்னா, விளையாட்டு என்பது அந்த நேரத்திலே அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அந்த களத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நீயும் நானும் எதிரியாகத்தானே விளையாட்டோம் அல்லது விளையாடினோம் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருவரும் கைகோர்த்து செல்வதுதான் விளையாட்டு களம். அப்படிப்பட்ட விளையாட்டு களத்திலேயே விளையாட்டில் தோற்றுவிட்டோம் என்பதன் அடிப்படையில இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார். இது வெறும் அரசு சார்ந்த பிரச்சனை என்பதை கடந்து, இது நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனை என்பதையும் கடந்து, அரசாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்தை இயக்குகிறவர்களாக இருந்தாலும் இவர்களது மூலையிலே இருக்கக்கூடிய சாதி வரியை ஒடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னமும் இருக்கிறது. இன்னமும் நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்னன்னா, பொதுவாகவே காவல்துறையினர் இது போன்ற குற்றச்செயல்கள் நடைபெறும் போது அவர்கள் கையாளுகின்ற ஒரு அணுகுமுறை, எப்பவுமே ஒரு குற்றம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க என்னன்னா, ஒரு செயல் நடந்திருக்க வேண்டும் அல்லது அந்த செயல் நடைபெறாமல் இருந்திருக்க வேண்டும். நடந்திருக்க வேண்டும்னா ஒருத்தர் போய் அடிச்சானா செயல் நடந்திருக்கிறது. அடிபட்டு ஒருத்தன் கிடக்குறான், வேணும்னே அவன் சாகட்டோன்னு ஏதாவது ஒரு செயல்பாடை செய்யாம, ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு அடிபட்டு கிடக்குறான், மருந்து கொடுக்கணும், கொடுக்கலன்னா செய்யாத செயல் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய மறுத்து இருக்க வேண்டும் ஒரு செயல். அந்த செயலுக்கு அவருக்கு ஏதாவது எண்ணம் இருந்திருக்கிறதா, அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த செயல்பாடு, அவருக்கு இருந்த எண்ணம், இந்த செயலுக்கும் அந்த எண்ணத்திற்குமான தொடர்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கிரைம் கான்ஸ்டிடியூட் ஆகும். அப்ப நடைபெறுகின்ற குற்றங்கள் எல்லாவற்றுக்குமே என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அந்த குற்றத்தை அவர் செய்திருக்கிறாரா? ஆம், செய்திருக்கிறார். அந்த குற்றத்தை செய்கின்ற பொழுது அவருடைய மனநிலை என்னவாகிறது, எந்த அடிப்படையில் அந்த குற்றத்தை செய்தார், அவருடைய மனநிலைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பத்துக்குமான தொடர்பு என்ன, இப்படிதான் ஒரு கிரைம் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணும் போலீஸ். ஆனா தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு வித்தியாசமான போலீஸ். இன்றைக்கு கூட எங்கதான் நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய ஊர் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாமளும் எவ்வளவு திரைப்படம் எடுக்கிறவங்களை பார்க்கிறோம், திரைப்படத்துல கதைகள்லாம் எழுதுறவங்க எல்லாம் பார்க்கிறோம். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதுறவங்களுக்கு பேர் என்ன? ரைட்டர். சினிமால கதை எழுதுறவங்களுக்கு பேர் என்ன? ரைட்டர். ஆனா தமிழ்நாடு போலீஸ் துறையில இருக்கவங்க நீங்க எடுத்து போய் கலைத்துறையில விட்டீங்கன்னா நீங்க எவ்வளவோ திரைப்படங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க ரைட்டர்னு ஆங்கிலத்துல சொல்றதுனால இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல தான் கூட நல்ல டைரக்டர் எல்லாம் வராங்க, கதை வசனம் எழுதுறவங்க எல்லாம் வராங்கன்னு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நடந்ததே எழுதுறா தம்பினா, இவன் கற்பனையில வர்றதெல்லாம் எழுதுறான். உண்மையிலேயே ஒரு போட்டி வச்சு அரசு இவர்கள் நம்ம கலைத்திறன் மிக்கவர்களை எல்லாம் பாராட்டுகிறோம். இனிமேல் இது போன்ற கலைத்திறன் மிக்க காவல்துறையிலே உள்ளவர்களே ஒரு பாராட்டு விழா நடத்தி நாமளே கூட விருது கொடுப்போம், நல்ல சிறப்பா எழுதுறீங்க. அதுல இன்னொரு உளவியல் பாருங்க. அந்த தம்பி கபடி போட்டியில தான் பிரச்சனை தாக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கு குற்றுயிரும் குளிருமாக மருத்துவமனையில அடிபட்டு கிடக்கிறான். சரி, அப்படி கதை தான் எழுதுறீங்க. அந்த கதை எழுதுறீங்களே, அந்த கதைக்கு அடிப்படையாக உங்களால் எதை காட்ட முடிகிறது, எதை சொல்ல முடிகிறது?
அவன் வேற ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. உடனே உங்களுக்கு மைண்ட் எங்க போகுதுன்னா, சில பேர் சொல்லிட்டு தெரிஞ்சாலும் நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டுட்டு, நான் இன்னைக்கு தெரியாம ஜீன்ஸும் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டு வந்தாங்கன்னா பெண்கள்னா இது ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை அவமதிப்பதல்ல. இன்று இந்த நாட்டினுடைய பெண்கள் ஒரு 1500 ரூபாய் இல்ல இன்னும் கம்மியா கூட கிடைக்குது. 400 ரூபாய் 450 ரூபாய் ஜீனுக்கும் கண்ணாடி எல்லாம் இப்ப 50 ரூபாயே கிடைக்குது. 450 ரூபாய் ஜீனுக்கும் 50 ரூபாய் கண்ணாடிக்கும் பெண்கள் தங்களை இழந்து விடக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், பெண்களை கொச்சப்படுத்துகிற அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதே புத்தி தான் இங்கேயும் ஆக்ட் பண்ணுது. அதே தான் இங்க அவங்களுக்கு வருது. இதுக்கு என்ன கதை சொல்றாங்க? இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பெண்ணோட அவருக்கு காதல் இருந்தது, அவங்களுடைய உறவினர் கதையெல்லாம் சொல்றாங்க. அதனால காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடவே கூடாது. இன்னொன்னு என்னன்னா, காவல்துறையுடைய நோக்கம் நீங்க அமைதியை ஏற்படுத்துவதுதான் அதுல 2 விதமா இருக்கு. இப்போ ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில் இருக்கும்போது லைப்ரரி உள்ள போனோம்னா யாரும் சத்தம் போடாதீங்கப்பா, படிக்கிற இடம்ப்பா, அமைதியா இருக்குப்பா அப்படின்னா அது ஒரு அமைதி. நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து நீ எழுத உன்னை பொம்புலையே அடிப்பேன், தடியால அடிப்பேன் உட்காரனா, அங்கேயும் அமைதி தான் இங்கேயும் அமைதி தான். காவல்துறை செய்ய வேண்டிய அமைதி, சமூகத்திற்கு இது நல்லது அதனால நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அமைதிப்படுத்தணும். அதை விட்டுட்டு வன்முறையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவது அல்லது வலிய நடவடிக்கைகள் மூலம் வன்முறையை நிலைநாட்டுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு கூட இங்க திருநகரியில இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். முறையாக இந்த போராட்டம் சஞ்சன் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஸ்ரீவைகுண்டத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சரியாக இருக்கும், அந்த தாலுகால தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னார். ஆனா என்ன காரணத்துக்காக இங்க மாத்துறீங்க? நான் என்ன கேட்கிறேன், உங்களால ஒரு 500 பேர் 1000 பேர் ஜனநாயக ரீதியா, ஜனநாயக நாடு, you are being paid the tax money, we may not be paying the taxes. இப்போ உதாரணத்துக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது அவருடைய சார்ந்த உறவினர்களோ கூட வரி கட்டாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான சம்பளம் மக்களுடைய வரி பணத்திலிருந்து வருகிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் வரி செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேசத்திலே வரி செலுத்தியவர்களுக்கு தான் உரிமை என்பதல்ல. வரி வாங்குறோம், யார் யாரால முடியுதோ அவங்ககிட்ட வாங்குறோம். அந்த வரியின் மூலம் மக்களுக்கான எல்லா செயல்பாடுகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவது என்பதுதான் அரசனுடைய கடமை, அரசமைப்பு சட்டத்துடைய கடமை. காவல்துறையுடைய பொறுப்பு என்ன வேற ஏதாவது நான் சொன்னது மாதிரி போக்கிரித்தனம் பண்ணிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு எனக்கு மாலை போடுங்க, வரவேற்பு கொடுங்க, நான் ஒரு ஊர்வலம் போறேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டோமா? இல்ல வேற ஏதாவது சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு உங்களிடம் அனுமதி கேட்டோமா? நாங்கள் கேட்டது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு சரிக்கு சமமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களிடம் வலிமை இல்லை என்பதாக நீங்க நினைத்து விடக்கூடாது. வன்முறைக்கு எதிரான வன்முறையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், அதுக்கு அறிவு தேவையில்லை, அறிவால் போதும். ஆனா எழுச்சி தமிழர் அறிவால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். தன்னுடைய அறிவால் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் இது. அறிவால் கட்டுப்பட்ட கூட்டம் என்றைக்கு வேண்டுமானால் அறிவாலை தூக்கலாம். அறிவாலுக்கு செயல்படுகிற கூட்டம் ஒருபோதும் அறிவால் செயல்பட முடியாது. அதுல இருக்கக்கூடிய உண்மை. அப்ப நாங்க கேட்கிறோங்க, அது இன்னும் கூட முக்கியமான, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கிறேன். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக வருகிறேன். அப்ப நாங்க வர்றதுக்கே நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். நான் யார்? என்ன பொறுக்கி பையனா கொடுப்பீங்களா? நான் ரவுடி பையனா கொடுப்பீங்களா? நான் வேற ஏதாவது போக்கிரித்தனம் பண்ணா கொடுப்பீங்களா அனுமதி? எங்களுக்கு தெரியாது என்ன போக்கு இது. அப்படியானால் நீங்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறீர்கள். வன்முறை பண்ணவன் மேல நடவடிக்கை எடுங்க, வன்முறை பண்ணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அதற்கான தீர்வு வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இந்த சமூகத்தில் எங்களை அடித்தாலும் உதைத்தாலும் கூட எங்களுக்கு பாதுகாப்பாக நிற்பதற்கு, ஜனநாயக ரீதியிலே போராடுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள், அதை பாதுகாக்கின்ற காவல்துறை அமைப்பு இருக்கிறது, உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். காவல்துறை மேல எப்படி நம்பிக்கை வரும்? அடிப்பட்டவங்க தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு கூட அனுமதி மறுத்தால், அப்படியானால் நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானே? இன்றைக்கு அந்த காவல்துறை ஆய்வாளர் செல்போன் அப்படிங்கிறார். இது என்ன பழக்கம்? அது உங்க வீட்டுல இருக்கவங்க யாரா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க செல்போனை கொடுக்கணும், நீ சும்மா இருப்பியா? இது என்ன நடைமுறை? யார் சொல்லி தந்தது உங்களுக்கு? எந்த போலீஸ் ட்ரைனிங் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? காவல்துறை என்பது எவ்வளவு பெரிய உயரிய ஒரு பொறுப்பு. ஒரு டிஎஸ்பி நான் சொன்னது மாதிரி கதை எழுதிட்டு இருக்கு. இன்னைக்கு பக்கத்துல கூட இன்னொரு டிஎஸ்பி சொன்னாங்க, சாத்தாங்குளம் டிஎஸ்பி.
நான் தனி நபர்களாக சொல்லவில்லை. உங்க மனதில் நீங்க, நான் என்ன கேட்கிறேன், அதுதான் நான் பல நேரத்தில் சொல்றது உண்டு. அதாவது பெரியார் வந்து கேட்டிருக்காங்க, படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு இருக்காங்க. அவர் சொன்ன பதில் என்னன்னா, இருக்கவும் செய்து இல்லவும் இல்லை அப்படின்னாரு. அப்ப அவர் என்ன உதாரணம் சொன்னார்னா, படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கு என்று சொன்னால் அதற்கான ஒரே சான்று புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் படித்தார், அறிவோடு இருந்தார் என்பதற்கான சான்று. படிப்புனா வந்து நம்ம வாழ்க்கை படிப்பு இல்ல, ஃபார்மல் எஜுகேஷன், முறை சார்ந்த கல்வி. படிப்பே இல்ல, முறை சார்ந்த கல்வியே இல்ல, ஆனா மிகப்பெரிய அறிஞரா அறிவாளியா இருக்க முடியுமா, மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு உதாரணமாக கர்ம வீரர் காமராசர் என்று சொன்னார் தந்தை பெரியார். நான் கேட்கிறேன், படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத பாசிட்டிவான ஒரு உதாரணமா வந்து காமராஜர் சொன்னாங்க. ஆனா படிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள் இல்லை, நிச்சயமாக அறிவு அவர்களுக்கு இருக்காது என்கின்ற நம்பிக்கையை இன்றைக்கு காவல்துறையிலே உள்ள அதிகாரிகள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எதை வச்சு நீங்க வந்து செயல்பட வேண்டும்? இந்த அரசுடைய சட்டத்திட்டங்கள், இந்த அரசுடைய சட்டத்திட்டங்களை இயக்குகின்ற அரசமைப்பு சட்டத்தின்பால் நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டுமே தவிர உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை இதுல காட்டக்கூடாது. எனக்கு எவ்வளவு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அதை நான் காட்டக்கூடாது. இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு. அதனாலதான் நான் வந்து இங்க செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட சொன்னேன், இன்றைக்கு இந்த இடம் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்களில் கூடுதலாக எல்லா இடங்களிலும். அன்றைக்கு கூட விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டேன். அங்க வந்து அவர் உண்மையிலே அவருடைய அறிவை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி. நம்ம போராட்டம் பண்ண உடனே என்ன பண்ணுவாருன்னா, உடனே வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்துக்கு வழக்கு போட்டுருவாரு. போட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அவரே அதை வந்து MOF பண்ணிடுவாரு, மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் போட்டுருவாரு. அப்ப என்ன பண்றாரு, உனக்கும் பெப்பே உனக்கும் பெப்பே, நீ சொன்ன உனக்கு போட்டேன், உன்கிட்ட வாங்கிட்டேன், உன்னை விட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்ல அறிவை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எல்லாம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, இதனுடைய சுமை அனைத்தும் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு சில நல்ல திட்டங்களை, சில நல்ல செயல்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உள்ளபடியே இந்த அரசு ஒரு 2-3 விஷயங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் சார்ந்து நம்முடைய நீண்ட நாள் வலியுறுத்தல், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் சொல்ற இடத்துலலாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். அது ஒரு அர்த்தம் என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் தான், நாம்னா அவர் தான், கட்சினா அவர் தான். தலைவர் எழுச்சி தமிழருடைய வலியுறுத்தல். வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் போட்டாங்க, வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் போட்டாங்க. ஆனா அதை வந்து எப்பவுமே சட்டம் 2 சட்டம் இருக்கு, ஒன்னு ஸ்டேட் ஆக்ட் இருக்கு, ஒன்னு சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு. ஸ்டேட் ஆக்ட்னா மாநில அரசு போடக்கூடிய சட்டம். மாநில அரசு ஒரு சட்டம் போட்டதுன்னா கூடவே விதிகள் வந்துடும், அதுக்கான விதிகள் ரூல்ஸ் வந்துடும். ஒன்றிய அரசு சட்டம் போட்டதுன்னா ரூல்ஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க, ஏன்னா சில அந்த மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் அந்த மாநில அரசு போட வேண்டும். அதனாலதான் பல நேரங்களில் ஒன்றிய அரசு சட்டம் போட்டா கூட மாநில அரசுல வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்ப அது மாதிரி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் யூனியன் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட் போட்டாங்க. அந்த சென்ட்ரல் ஆக்ட் படி மாநிலத்துல வன்கொடுமைகள் தொடர்பாக கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் போடணும், டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிஷன் போடணும். இது அந்த சட்டம் வந்து போடுங்கன்னு தலைவர் எழுச்சி தமிழர் கேட்டிருக்காரு. போன ஆட்சியை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வந்து அதை பண்ணல. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றோட தலைவர் எழுச்சி தமிழருடைய வலியுறுத்தல் என்பதை அதை உடனடியாக கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சென்ட்ரல், அதாவது மாநில அளவிலான கமிட்டியும் மாவட்ட அளவிலான கமிட்டியும் போட்டாங்க. அது எப்படி செயல்படுதுன்றது அடுத்தது. நாம வந்து இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நாம ஒரு உரிமை கேட்டு வாங்கிட்டோம்னா உடனே அதை வாங்கிட்டோம் நடந்துரும் நாம நினைச்சோம்னா அது நம்முடைய அறியாமையாகத்தான் இருக்க முடியும். நாம ஒண்ணு வாங்கினா கூட அது தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணாதான் அது நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் ஒடுக்கப்பட்ட. இப்ப EWS வந்தது முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, அதுக்கெல்லாம் எவனும் நின்று போராடல. எங்கேயாவது எவனாவது போராடினா EWS எங்களுக்கு கொடுன்னு எவனா கேட்டானா, EWS கொடுத்தாங்க. அதுக்கான சட்டத்தை கொடுன்னு எவனாவது போராடினா, அதை பத்தி எவனா கவலைப்பட்டானா, அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதுதான் சமூக வலிமை. இப்ப நான் கூட அதான் சொன்னேன், நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, சாதிய அடக்குமுறை பண்றவங்களாம் வந்து இடைநிலை சமூகங்கள்ல தானே இருக்கான் அப்படின்னா, அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு. அவனை வழி நடத்தக்கூடியவர்கள் அப்படித்தான் அவனை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவனை வழி நடத்துவதற்கான அடிப்படை ஃபண்டமெண்டல் கான்செப்டாக இருப்பது அல்லது அடிப்படை கருத்தியல் கோட்பாடாக இருப்பது எந்த ரூல் புக்கு, விதி புக்கின் அடிப்படையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் சொன்னால், முற்பட்ட சமூகமாக இருப்பது தங்களுடைய மேலாண்மையை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் பார்ப்பனர் என்று சொல்கிறோம், பிராமணர் என்று சொல்கிறோம், அவர்கள் தங்களுடைய மேலாண்மையை நிறுவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தியல், சனாதன கருத்தியல். அதை என்ன பண்றான், இவன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதனால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த பிரச்சனைகள் நடைபெறுகிறது. இப்ப இந்த ஆக்ட பத்தி சொன்னேன். இப்ப இது ஒண்ணு பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னா,
ஒன்றிய அரசு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருந்த பொழுது 78 வாக்குல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கன்சிடரேட்டா, கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் என பழங்குடி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து என்ன பண்றது, என்ன திட்டம் பண்றது அப்படின்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பட்ஜெட் போடுறோம், மாநில அரசோ மத்திய அரசோ பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஏன்னா பர்சன்டேஜ்ன்றது 100% 100, ஒரு புரிதலுக்காக 100 ரூபாய் பட்ஜெட் போடுறோம்னா எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்குறது, அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது அவருடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்க வேண்டும். இது மாநில அரசும் பண்ணணும், ஒன்றிய அரசும் பண்ணணும். இப்ப ஒன்றிய அரசுல வந்து 7.5% எஸ்டி மக்கள் இருக்கிறாங்க. இப்ப ஒன்றிய அரசு பட்ஜெட் 100 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா 7 ரூபாய் 50 காசுக்கு திட்டங்கள் பழங்குடியின மக்களுக்கு போட வேண்டும். நம்ம ஸ்டேட்ல வந்து 2% இருக்காங்க எஸ்டி. அப்ப நம்ம மாநில அரசு 100 ரூபாய்க்கு திட்டம் போட்டதுன்னா 2 ரூபாய்க்கு எஸ்டி மக்களுக்கு போடணும்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இது வெறும் பழங்குடியின மக்கள் மட்டும் பாதிப்புல இல்ல, பட்டியலின மக்களும் பெரிய அளவுல பாதிப்புல இருக்காங்க. இதே விதியை, இதே சட்டத்தை பட்டியலின மக்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசு இதை ஒண்ணு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பட்டியலின பழங்குடியின மக்கள்னா அந்த பணம் மொத்தமும் ஏடி வெல்ஃபேருக்கு வராது. எல்லா துறையும் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள்ல, உதாரணத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து ரோடு போடுறாங்க ஒரு 100 ரூபாய்க்குன்னா, எஸ்சி மக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சதவிகிதம் 18% அல்ல 19% போடணும். இப்படி வந்து துறை வாரியா போடணும். இது ஒன்றிய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. முழுமையா செயல்படுத்தினாலும் ஓரளவு செயல்படுத்திட்டு வராங்க. மாநில அரசு எப்போ போட்ட சட்டம், 1978 எஸ்சி மக்களுக்கு 80 வச்சுங்க. இது என்ன வருஷம், இது 2025. அப்ப 45 வருஷமா இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கணும் தமிழ்நாட்டில். நடைமுறைப்படுத்தப்பட்டதான நடைமுறைப்படுத்திட்டோன்னு சொல்லுவாங்க, நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கேட்டா ஏதாவது ஒரு கணக்கு கொடுப்பாங்க. அந்த கணக்கு சரியானா இந்த கணக்கை எதன் அடிப்படையில் வைத்து பார்ப்பது. ஒரு பர்மிஷன் கேட்கிறோம், பர்மிஷன் கேட்டா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டே போங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல பர்மிஷனா நீங்க ஆர்ப்பாட்டம் அங்க நடத்துறதா இங்க நடத்துறதா அங்க நடத்துறதான்னு தெரியாது, மேல என்ன சைஸ் போடுறதுன்னு தெரியாது, எவ்வளவு ஸ்பீட். அதனாலதான் போலீஸ் என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த இடத்துல நடத்துங்க, இந்த அளவு போடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க, ஒரு சட்ட திட்டத்தை வரையறுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை எப்படி நீங்க கணக்கு வைப்பீங்க அப்படின்னா, அதுக்கு மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும். சென்ட்ரல் ஆக்ட் ஃபாலோட் பை ஸ்டேட் ஆக்ட் ஃபாலோட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படிதான் ஏற்றணும். இந்த மாநில அரசு சட்டத்தை ஏற்றுங்கன்னு பல ஆண்டு காலமா நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். சரி, இந்தியா முழுக்க அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அமல்படுத்திட்டாங்கன்னா அதுல ஒரு பெரிய கொடுமை, ஒரு 4-5 ஸ்டேட்ல மட்டும் அந்த சட்டம் இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசா இருக்கும்போது, அதாவது இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானாவா இருக்கு, என்ன ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுன்னா, ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரியணும்னு நாடு முழுவதும் பெரிய வன்முறை வெடிக்கிறது. அந்த வன்முறையை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே பிரியணும்னு சொன்னவங்களும் பிரிய வேணாம்னு சொன்னவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. அப்பொழுது இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அப்ப அது மாதிரியான சட்டம் வேணும்னு தலைவர் எழுச்சி, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் அப்படியே லேசா நடந்தில்ல. தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார்னா நடக்குது அப்படின்னா, அவருடைய வலிமை, அவருடைய அறிவாற்றல் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு எப்ப வலிமை கூடிக்கொண்டே வரும் என்று சொன்னால், மக்கள் இவர் பின்னால் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இவருடைய மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அதுக்கான வலிமை அதிகமாகும். இப்ப நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா, தனி நபரா நான் வந்து இந்த கட்சியில துணை பொதுச்செயலாளர் இல்ல அப்படின்னு தனி நபரா நான் வந்து இங்க வந்து பேசினா யார் கேட்பா? அப்ப எனக்கான ஒரு வலிமை எது கொடுத்திருக்கிறது சொன்னா, இந்த கட்சி கொடுத்திருக்கிறது, இந்த கட்சியுடைய அமைப்பு கொடுத்திருக்கிறது, இந்த கட்சியுடைய அமைப்புல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்தோம். அன்றைக்கும் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இது நடைபெறுகிறது என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் தேர்தலை சந்திப்பது கடினமான சூழல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்கின்ற நிலை தெரிகின்ற பொழுது இதெல்லாம் நடைபெறும். அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான சட்டத்தை ஏற்றிவிட்டது. சட்டம் போட்டாச்சு. 45 வருஷமா இல்லாத நிலையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், உடனே இந்த வருஷம் மொத்தமா வந்துருமானா வராது. அதுலயும் என்ன சிக்கல்னா, நான் சொன்ன இந்த பியூரோகிரசியினுடைய சிக்கல் பெரிய ரோல் இருக்கு. இந்த சட்டம் வராதற்கே பியூரோகிரசியினுடைய பங்கு இதுல பெரிய பங்கா இருக்கு. இன்றைக்கும் கூட நம்முடைய ஒரு சில பரிந்துரைகள், ஒரு சில வேண்டுகோள்கள், ஒரு சில வலியுறுத்தல்கள் முதலமைச்சரே இதை செய்திட வேண்டும் என்று முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு சில முட்டுக்கட்டைகளை போடக்கூடிய நிலையில பியூரோகிரசி இருக்கிறது.
இதெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு ஒன்னொன்னு எந்தெந்த இடத்துல வந்து டார்கெட் பண்ணி நம்ம பேசணுமோ அப்படிதான் நம்ம பேசணும். நமக்கு ஒன்றும் காவல்துறையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் மீது, இங்க இருக்கக்கூடிய எஸ்பி மீதோ, டிஎஸ்பி மீதோ, எஸ்ஐ மீதோ நமக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு? அவர் அவருடைய டியூட்டியை செஞ்சாரா, நாம நம்ம டியூட்டியை செஞ்சுட்டு போகிறோம். அவருடைய டியூட்டி செய்யாததுனால மக்களுக்கு நாம் பொறுப்பானவர்கள், கடமைப்பட்டவர்கள் தான் நம்முடைய டியூட்டியை நம்ம செய்யறதுக்காக இங்க வந்திருக்கோம். அவங்க டியூட்டி செஞ்சாங்கன்னா நமக்கு இங்க வேலை இல்லை. அவங்க வேலை செய்யாததுனால நமக்கு இங்க வேலை வருது. நாம இங்க போராட்டத்தை நடத்த வேண்டி வருகிறது. இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு இது போன்ற செயல்பாடுகளை இந்த அரசின் மூலம் நாம் செய்து இருக்கிறோம். அப்ப இன்னொன்னு வந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை அடைந்து வருகிறது. தலைவர் எழுச்சி தமிழுடைய வலிமை கூடிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம வந்து எல்லாருக்குமான கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். அதன்படியே இன்றைக்கு இந்த கட்சி வலிமை பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாருக்குமான கட்சி தானே. அந்த கட்சியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள்ல. இப்ப நீங்க வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கூட இல்லை. எல்லா கட்சியும் நம்ம தவிர இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பொதுவா எல்லாருக்குமான கட்சின்னு கிளைம் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மாணவன். அவன் எதனால பாதிக்கப்பட்டான்னு கூட நீங்க அடுத்து கூட நீங்க விசாரிச்சுக்கோங்க. இப்ப நாமெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு அதுல நம்பிக்கை கூட வேணாம். ஆனா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க ஒரு இளைஞனை பஸ்ஸை விட்டு இறக்கி அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அறிவாளால் அவன் தலையில 6 வெட்டு விட்டு அவன் நெஞ்சிலே போட்டு மிதி 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 என்று மிதித்து அவருடைய நுரையீரல் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிதித்து அவன் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய கையை கொண்டு தடுக்கின்ற பொழுது அவனுடைய கை விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில மருத்துவமனையில் இருக்கான். யாருக்காவது அந்த அக்கறை வந்ததா? தேர்தல் என்று வந்தால், மக்கள் என்று வந்தால் எத்தனை கட்சிகள் அணிவகுத்து வந்து நிற்கின்றன. ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில எல்லா கட்சி கூடியும் பறக்கிறதா இல்லையா? ஆனால் பிரச்சனை என்று வந்தால் அவர்களுக்கான உரிமை பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய உடைமை பாதிக்கப்படுகிறது, உயிருக்கு ஆபத்து வருகிறது சொன்னால் யார் சொல்லி அழைக்காமலும் உடனே களத்திலே வருவது தலைவர் எழுச்சி தமிழர் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எந்த அச்சமும் இல்லை. இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த அரசியல் கட்சியோட ஒரு அது இல்லை. நமக்கு பிரைம் மோட்டிவ் இதுதான். நமக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம் மீது காழ்ப்பு சொல்றவர்கள், நம் மீது குறை சொல்கிறவர்கள், நம்மை வேண்டுமென்றே பழி சொல்றவர்கள் எந்த நிலையிலிருந்து பழி சொல்றாங்க? நாம் மேலும் மேலும் வலிமைப்பட்டு வருவது அவர்களுக்கு ஆபத்து என்கின்ற நிலையில இருந்துதான் நம் மீது காழ்ப்போடு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதற்கு நாம் செவிசாய்க்க கூடாது. தலைவர் எழுச்சி தமிழர் மீது நம்பிக்கை கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் கொண்டு போகின்ற ஒவ்வொரு நகர்வும் இந்த சமூகத்திற்கான விடுதலை. இந்த சமூகம் என்று நான் சொல்வது ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக சனாதனத்தை வேறெடுத்து ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில காழ்ப்போடு சில கற்பனை வாதங்களை, செயற்கையான போலியான தகவல்களை, செய்திகளை பரப்ப முன் வருகிறார். ஆனால் அதையெல்லாம் யாரும் பொருட்படுத்தவில்லை என்பதற்கான சாட்சி இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்ள முடியும். எவராவது ஒருத்தர் ரோட்ல போறவங்க ஏதோ குறை சொல்லிட்டு போலாம். ஆனா நாம் யாருக்காக பணியாற்றுகிறோமோ, யார் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் நம்புகிறார்களா என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நானும் தம்பி சஜித்தும் தான் உள்ள போனோம் அவரை பார்த்ததுக்கா, அபிஷேக் தேவேந்திர ராஜாவை. ஏன்னா அவர் வந்து 2 நாள்ல வந்து நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால அவர் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஆர்வத்தின் அடிப்படையில போய் யாரும் அவரை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் அடிப்படையில் சென்று அவர் வந்து கஷ்டப்படுத்தணும். போனா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுடுவாங்க நிலைமைய. நானே கூட போறதுக்கு தயங்கினேன். நம்ம ஒரு கரிசல் சுரேஷ் கூட போலாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மருத்துவம் தொடர்புடையது, நமக்கு வந்து மருத்துவத்தை பற்றி பெருசா தெரியாது. நம்ம திடீர்னு போறோம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நாம வந்து ஒரு அன்போட போறோம், இல்லை வந்து ஒரு நல்ல எண்ணத்துல போறோம். ஆனா அது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு தெரியாது. அதனால நம்ம டாக்டரோட அட்வைஸை கேட்போம்னா அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேர் மட்டும் போங்க, மாஸ்க் போட்டு போங்கன்னா நானும் ஒரு மாஸ்க் போட்டு தான் உள்ள போறோம். போய் பேசிட்டே இருக்கணும். டாக்டர்ஸும் ஓரளவுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இன்னைக்கு கொஞ்சம் சற்று அவருடைய உடல்நிலை தேறி இருக்கிறது. நேற்றைக்கெல்லாம் ரொம்ப ஜுரம் இருந்தது, அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்தோம், அட்மிட் பண்ணோம். நாங்கள் லங்ஸ் தான் இஷ்யூஸ், பெரிய இஷ்யூஸ். லங்ஸுக்கான பயிற்சியெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னாங்க. அப்போ சஜன் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்காரு, நம்ம கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. 2 நாள் முன்னாடி தலைவர் எழுச்சி தமிழர் வந்தாரு, நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னா. இவர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்தாரு, தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த தம்பி கேட்டே இருந்தான். தலைவர் வந்தாரு, எழுச்சி தமிழர் வந்தாருன்னா அவன் கண்ணு அப்படியே பணித்து விரித்து அவன் சொன்னான்,
இல்லை, எனக்கு தெரியும் தலைவர் வந்தது என்று சொன்னார். நான் பார்த்தேன், அவர் சொன்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் பார்த்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த நம்பிக்கை அவன் கண்ணில் இருந்த ஒளிதான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம்ம மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒன்று உங்களுக்கு தெரிந்த செய்தால் இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது பொறுப்பு என்கிற நிலையிலே பதிவு செய்கிறேன். எந்த காலத்திலும் எந்த சூழலும் நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமான ஆரம்ப நாள்ல இருந்து கூட இருக்கவங்க கலைவேந்தன் போன்றவர்களாம் 40 ஆண்டு காலம் அவர் அரசியல் பாதையை கடந்து வந்திருக்கிறார். நீ சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் கூட தனக்கான வாய்ப்பு வந்தவொடனே எப்படி எப்படியெல்லாம் மாறுறாங்கன்னு எல்லாரையும் சொல்ல நான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள்ல விலகி நிக்கிறவன் எப்படி எல்லாம் மாறுறாங்கன்னு பாக்குறீங்க. தலைவர் இந்த 40 ஆண்டு காலத்துல அவர் தனக்கென்று செய்து கொள்ள முடியாது, இப்பொழுது 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு செய்து கொள்ள வேண்டும் என்று யாரிடமாவது காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு கொள்கை அளவுல கோட்பாட்டு அளவுல? இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்படி அதுதான் அவர் 40 வருஷம் முன்னாடி, ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்வினுடைய பகுதி மொத்தத்தையுமே இந்த மக்களுக்காக செலவழித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் ஒன்றுதான் நம்ம மனசுல வைக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் எடுக்கின்ற முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த முடிவின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முழுமையான நலன் என்பதுதான் நோக்கமாக இருக்கும். அது எந்த முடிவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை புரிந்து கொள்கின்ற தன்மை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி இருக்கும் என்கின்ற புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நானே கூட ஒரு சாட்சி. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு வந்த பொழுது, 10-14 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சிக்கு வந்த பொழுது, தலைவரை என்னுடைய சிறு வயது முதல் தெரியும் என்பது வேறு. இயக்கத்தின் அடிப்படையில நான் வந்தது ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் வந்த பொழுது என் மீது அக்கறை இருப்பது போன்று அல்லது என்னுடைய நலனில ரொம்ப அக்கறை, ஏன்னா நான் ஏற்கனவே அரசியல் களத்துல இருந்தவன். அப்ப சொல்லுவாங்க சில பேர்லாம், என்னப்பா நீ விடுதலை சிறுத்தை கட்சியில போய் சேர்ந்திருக்க, நீ எல்லாம் அங்க ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? உன்னால முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒடுக்கப்பட்ட மக்களே அந்த கட்சியில என்ன ஓட்டு போட மாட்டாங்கப்பா, உனக்கு எப்படிப்பா ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா. நான் சொன்னேன், கவுன்சிலர் தான் ஆகணும், எம்எல்ஏ தான் ஆகணும் நான் வரணும்னா அப்பவே நான் வேற முடிவு எடுத்திருப்பேன். அந்த முடிவு எனக்கு கிடையாது. நான் தலைவர் எழுச்சி தமிழோடு இருக்க வேண்டும் என்று வந்தவன் தான். தலைவர் எழுச்சி தமிழகத்தில் சேர்கின்ற பொழுதே சொன்னேன், நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கலாம், ஆனா சட்டமன்ற உறுப்பினர் தான் என்னுடைய குறியீடு கிடையாது. இன்றைக்கு கூட பல பேர் பார்க்கிறவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லாத அடையாளத்தை கொண்டவர்கள் இருந்தாலும் கூட இங்க குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது. அதனால கிடைத்தது இல்ல வாய்ப்பு. கட்சியில பணியாற்றி கொடுத்த அடிப்படையில் ஒரு வாய்ப்பு வரும்போது கொடுத்தாரு, நீங்க வந்துட்டோம். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழ் என்ன பேசிட்டு வந்தார் 20 ஆண்டு காலமா? அவர் என்ன இன்னைக்கு கூட சில பேர் கிறுக்குத்தனமா பேசலாம். பொது தொகுதி நம்ம என்ன இப்போ அண்ணனும் சிந்தனை செல்வா பொது தொகுதி தான் இருந்தாரு. பொது தொகுதி வாங்கணும், பொது தொகுதி ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் வேற சில கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ஒரு கூட்டணி பேசினாங்கன்னா என்ன வாங்குவாங்க? எங்கெங்க ஜெயிக்க முடியும், என்னென்ன தருவீங்க, எதை அவங்களுக்கு தருவீங்க, எதை எங்க வீட்டுக்கு தருவீங்க, அந்த வீட்டுக்கு தரது சின்னம்மா கிட்ட கொடுக்குறதா இல்ல பெரியம்மா பெத்த பிள்ளைக்கு கொடுக்குறதா, இல்ல அதுல ஏதாவது பங்கு பிரிக்கிறது பிரச்சனை வரும்னா என்ன மச்சான கூட்டு பொறுப்புல வைக்கிறதா யோசிப்பாங்க. அந்த யோசனை கிடையாது. நாங்க ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது. எங்களுடைய கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லோருக்குமான கட்சி என்பதை நான் வெளிப்படுத்த, அது எல்லோருக்குமான கட்சி தான், ஆனா வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எங்களுக்கு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். பொது தொகுதி கேட்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஒரு தடவை பொது தொகுதி வாங்கி நம்ம வெற்றி வாய்ப்பு இழக்கணும்னு நினைப்பாரு ஒரு தலைவர். என்றைக்காவது இந்த பொது தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, அவருடைய சிந்தனை இருந்தது. அவர் நினைத்தார் இது நடக்கும் என்று நடந்து விட்டது. என்னை போல இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு போயிருக்கோம். அப்போ இன்னைக்கு நமக்கு புரியாம இருக்கும். அவர் சில முடிவுகள் எடுப்பாரு, அரசியல் ரீதியான முடிவுகள் எடுப்பாரு. அந்த அரசியல் ரீதியான முடிவுகளுக்கு பின்னால் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்ப்பு, அல்லது இந்த மக்களுக்கு என்ன நிறைவேற்ற முடியும் என்கின்ற புரிதல் அவருக்கு இருக்கும். இப்ப நான் அதுதான் சொன்னேன், இந்த சட்டத்தினுடைய வலிமை இந்த தலைமுறைக்கு தெரியும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியும். அந்த SC/ST ஆக்ட்னால வரக்கூடிய நன்மை இன்னும் கூட ஒரு சட்டம் இந்த கூட்டத்தொடரில் ஏற்றுவதாக இருக்கிறது. பட்டியலின மக்களுடைய அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு தொடர்பான ஒரு சட்டம். இதையெல்லாம் சாதித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற சம்பவங்கள் என்பது இந்த காலத்துல தொடர்ச்சியா எல்லா காலத்திலும் நடந்துட்டு இருக்கு. நடக்கவே கூடாதுதான் கட்சி அமைச்சிருக்கோம். நம்ம ஆட்சியில நம்ம ஆதரவு கொடுக்கிறோம், இல்ல நம்ம பங்கு பெறுவோம் என்பது ஒரு நிலை. ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது சமூகத்திலே சாதியற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திற்காக பயணத்திலே எந்தெந்த மாதிரியான உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. இன்னைக்கு வரோம், இந்த இடத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம்,
அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அது போக வேண்டிய வழி வந்து ஒத்த வழி பார்த்தாது, அது வந்து கொஞ்சம் 3/4 மணி நேரம் ஆகும்னாங்க. உடனே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்ல நம்ம இன்னொரு வழியா போயிடலாம், அந்த ஆத்துப்பாலம் போய் இன்னொரு ஆத்துப்பாலம் போய் கொஞ்சம் நேரம் போயிடலாங்க. 2 பேருக்கும் நோக்கம் இங்க வந்து சேரணும்னு இருந்தாங்க. அப்ப இது பாதை, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரொட்டீனா எப்பவும் போற பாதை தான் அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல இதுக்கு வேற ஒரு பாதை இருக்கிறது என்கின்ற அறிவு படைத்தவர், மதிப்படைத்தவர் நம்முடைய தலைவரான நிகழ்ச்சி அவருக்கு தெரியும். உங்க நோக்கமும் அதுதான், நாம அங்க போனோம் நம்முடைய மக்களுக்கு. ஆனா இந்த நோக்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்முடைய தலைவருக்கு தெரியும். ஆகவே இவை அனைத்தையும் நீங்கள் மனதிலே தாங்கிக் கொண்டு இது தொடர்ந்து இது போன்ற வன்முறைகள், சாதிய ஒடுக்குமுறைகள் நடைபெறுவது என்பது அரசனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதோடு சமூகத்திலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும். மிக குறிப்பாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசின தலைவர் சொல்லி, கியூ பிரான்ச் மாதிரி ஒரு தனியா ஒரு பிரிவு வேணும். ஏன்னா இப்ப இந்த சம்பவத்துல கூட இவங்க நம்ம சஜன் மோசடி முழப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்துல இவங்க வந்து குற்றவாளிகள் 3 பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், சட்டத்துல குற்றத்தை களத்திலே இழைக்கிறவர்கள் மட்டும் இல்ல, கான்ஸ்பிரசி என்று ஒன்று இருக்கிறது, கூட்டு சதி என்று ஒன்று இருக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு செயல்பாடு நடக்குதுன்னா அவனே தன்னியல்பா செய்யறதுன்றது அவன் மட்டும் லயபிள், அவன் மட்டுமே அதற்கு அந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனா இந்த குற்றத்துல கூட்டு சதி இருக்கிறது, கான்ஸ்பிரசி இருக்கிறது, அது இவர்கள் தூண்டி விடப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு உடனடியாக அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு குற்றம் அல்ல, இது திட்டமிடப்பட்ட குற்றம். போட்டி நடந்து எத்தனை நாட்கள் ஆகுது? 20 நாட்கள் ஆகுது. போட்டி நடந்து 20 நாள் கழிச்சு அந்த இது சஸ்டெயின் ஆகுது, அந்த வெறுப்பு சஸ்டெயின் ஆகுது, அந்த சாதி வெறி சஸ்டெயின் ஆகுது. அப்ப அந்த சாதி வெறி நெருப்பை தூண்டி விட்டவன் யார்? அது யாரும் கொண்டு விட்டு எரிய விட்டது. அப்ப இதுக்கு யாரோ இருக்காங்க பின்னாடி இருப்பதோட எதிரொலி தான் அவன் வந்து ஒரு பைக்ல வந்து விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கார்ல ஏறி போறாங்க. படத்துல கூட பாக்குறோம், ஒரு குற்றத்தை எடுக்கிறோம், ஒரு குற்றத்தை எடுத்தோம்னா அவனுக்கு ரெடியா ஒரு கார் நிற்கும், உடனே அந்த கார்ல கூட்டு போவாங்க. அப்ப நம்ம யாரு குற்றவாளி? இந்த 3 பேரா? இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து குற்றத்தை செய்வதற்கு இப்ப நம்ம எப்படி கூலிப்படை வந்து காசு வாங்கிட்டு குற்றத்தை செய்யறோம், வந்து மூளை செலவி செய்யப்பட்ட 3 பேர், 3 இளைஞர்கள் அல்லது 3 சிறுவர்கள். இந்த 3 சிறுவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு தான் காவல்துறைக்கு தவிர சும்மா சல்லித்தனமா சில்லறத்தனமா இங்க போராட்டம் நடத்தாது அங்க போராட்டம் நடத்தாது இங்க வந்து உரசி பார்க்கறது அல்ல காவல்துறையுடைய வேலை. காவல்துறையுடைய வேலை அவர்கள் பின்னால் இருந்தவர்களை கண்டுபிடிக்கும். அதே போன்று இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்கான ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும். இவர் கூட பேசும்போது சொன்னாரு, தொகுதியை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வந்து பானைன்னாரு, அவங்க மாம்பழம். ஆனா மாம்பழத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அக்னி சக்தி. நான் என்ன சொல்றேன், நல்ல குடும்பமா இருக்குவேன். இல்லை வந்து உண்மையிலேயே குடும்பம் நடத்துறவன் பானையில என்ன பண்ணுவான், சோறு வடிமா. துன்ற பானையில நெருப்பு கருத்துண்ட போட்டு நெருப்பு வைக்கிற எப்படியா மனுஷனா இருப்பான். அவ்வளவுதான் அவன் அறிவு, அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு. அதனால இது போன்ற அறிவற்ற கும்பல், அதாவது அறிவு உள்ளவனை வந்து எதிர்க்கிறது, அவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சானா உடனே நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா, அந்த மாதிரி அறிவற்றவர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள், காவல்துறை உட்பட. சாதிய சிந்தனை கொண்டு அறிவற்றவர்கள் பிறக்கின்ற மனிதன் ஒவ்வொருவரும். இதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, சில பேர் டாக்டர் எல்லாம் படிக்கிறான், டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு இந்த பேதத்தை வந்து என்டாஸ் பண்றான் மனிதத்தில் இருக்கக்கூடிய சாதியை. ஏன்னா டாக்டரா படிக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அனாட்டமின்னு ஒரு பாடம் இருக்கு, உடல் கூடாய்வு. நீ எந்த பாடியை வந்து செத்து போன பணத்தை கூடாய்வு பண்ணாலும் உனக்கு பிளட் குரூப் கண்டுபிடிக்க முடியும், அதுல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய தன்மை தெரியும், இல்லை அவன் செத்து போனதுக்கான காரணம் தெரியும். எவனா ஊர் பேர் தெரியாத பட்டத்துக்கு வந்து போட்டா உலகத்துல எந்த டாக்டராவது இவன் வந்து செட்டியாரு நாயுடு கண்டுபிடிப்பானா? ஏன்னா அதை படிக்கிற டாக்டருக்கே அறிவு இல்லைன்னா அப்ப அதை படிக்காதவனுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அப்ப இந்த கடமை நமக்கு இருக்கிறது. நாம் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருப்பது ஒரு நிலை, இந்த அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு நிலை, ஆட்சியிலே அடுத்த அதிகாரம் நமக்கு வேண்டும் என்பது அடுத்த நிலை. அதற்கு அடுத்த நிலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய இடத்தில் அமர வேண்டும் என்பது ஒரு நிலை. இந்த படிநிலைகள் ஒவ்வொன்றும் நாம் போக 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 நமக்கான கொள்கைகள், நமக்கான கோட்பாடுகள், நமக்கான நிலை உறுதி செய்யப்படும். அந்த நிலைக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம். நாட்டை தலைகீழாய் போன்ற தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம் தேவி.